சாக்லேட் வாங்கி கொடுத்தா, நீ இந்த வேலையை செய்ய உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா அது என்ன பண்ணும்? அந்த சாக்லேட்டுக்காக செய்யும். அதே தான் இன்னைக்கு அப்படிதான் மனம் திரும்பாமே போய் ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி, முதல்ல ஆண்டவர் மேல விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம்? ஞானஸ்நானத்தில் நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரை எப்படி பரலோக தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அவரோடு கூட என்னை எழுப்புகிறார். நான் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டபடியினால் நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு மனிதனுக்குள்ளே வராமல் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பின்வாங்கி போயிருப்பாங்க. பைபிள் வாசிப்பு இருக்காது, ஜபம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தாலே கணிச்சிடலாம், இவங்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கலை. எடுத்தாதான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தால் ரட்சிக்கப்படுவார்கள். அடுத்தது ஆண்டவர் சொல்றார், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்லையே. நனையாத பாவி இப்ப நனைஞ்ச பாவியா மாறி எஞ்சிடுறாரு. ஒன்றும் வேற ஒண்ணுமே வித்தியாசமே இருக்காது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கும். அப்ப ஏன் நம்ம போய் ஞானஸ்நானம் ஒரு பாஸ்டர் கிட்ட போய் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னே தெரியாம போய் என்ன பண்ணிடுறாங்க? நிறைய பேர் எடுக்கிறதுனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னு பார்த்தா ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆண்டவர் ஏன் இதை இன்னைக்கு பேசுறாருன்னு தெரியல எனக்கு. ஆனா யார்கிட்டயும் இதை எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? இல்லாவிட்டால் யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா? நாங்களாம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது எது கூப்பிட்டு போனாங்கன்னா, இங்கே வா ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க நம்ம சர்ச்சில், போய் பார்க்கலாமான்னு கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற நபர் வரல. அதனால் நான் நின்றுட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஞானஸ்நானம்னாலே எனக்கு என்னன்னே தெரியல. நானா முதல்ல விசுவாசித்து கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு கேட்டாதான் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். நீங்கள் அப்படிதானே வசனம் சொல்லுது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப ஏன் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரலை என்று பார்த்தா அதுதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னா, நான் விசுவாசம் உள்ளவளாகி எடுக்கல, எனக்கு அதை பத்தியே ஒண்ணுமே தெரியல. தெரியாமையே போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். தெரியாமையே போய் என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. அப்படி தெரிந்து எடுத்திருந்தாலும் தெரியாம எடுத்திருந்தாலும், இல்லை நீங்க யாருடைய ஃபோர்ஸ் பண்ணியாவது எடுத்திருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப்பு கொடுங்க. என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் என்ன பண்ணல, புரிஞ்சு எடுக்கல. ஞானஸ்நானம் என்றால் என்ன? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, கொலோசையர் எடுப்போமா? பைபிள் வச்சிருக்கீங்களா? கொலோசையர் 2வது அதிகாரம். ஞானஸ்நானம்னா என்னன்னு அங்கே எழுதியிருக்கார் பவுல். பாருங்க, 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறது. எப்படி அடக்கம் பண்ணப்படுகிறோம்? அவர் சிலுவையில மரித்து கல்லறையில வைக்கப்பட்டாரு பாருங்க. அவர் கீழே நம்மளை உள்ள தண்ணியில முக்கும் போது அவ என்ன அர்த்தம்னா, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக போட்டிருக்கா. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறோம். இவள் திரும்பவும் மேலே எழுந்திருக்கிறோம் பாருங்க.
அதிலே அவரை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே இருக்கா. அப்ப அவருடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். அப்ப மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார் இல்ல 3வது நாள், அதுல நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ இவ்வளவு இருக்கு ஞானஸ்தானத்துல. சும்மா போறவங்களுக்கு வர்றவங்களுக்கு கூப்பிட்டு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்றாங்க. அவன் அதுக்கப்புறமா பயங்கரமான பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்து போய் அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறாங்க. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஞானஸ்நானம் என்றால் என்ன? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறோம். அவருடைய செயலின் மேலுள்ள மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தது போல அந்த செயல் இருக்குது பாருங்க. பரலோக தேவனுடைய வல்லமை எப்படி அந்த சரீரத்திற்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதோ அது போல நாமும் விசுவாசத்தினாலே எழுந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அதுதான் ஞானஸ்நானம். அப்ப பாவத்துக்கு மரித்து நம்ம நீதிக்கு எழுந்திருக்கிறோம். அப்ப உள்ள முக்கும் போது பாவத்திற்கு மரிக்கிறோம், எழும்பும் போது நீதி உள்ளவர்களாய் எழும்புகிறோம். என்ன நீதி? நம்மளால நீதி கிடையாது, அவருடைய நீதி. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். இப்ப அவருடைய நீதியோடு கூட எழும்பணும். நிறைய பேருக்கு பிரச்சனையே ஞானஸ்தானம்னாலே என்னன்னு தெரியாது. கொடுக்கிறவங்களும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ இப்படிலாம் ஒப்பு கொடுத்தாதான் ஞானஸ்தானத்துக்கே வரணும்னு. ஞானஸ்தானம் எடுத்தா பிரச்சனை மாறிடும், ஞானஸ்தானம் எடுத்தா இந்த பேய் ஓடிடும். ஓடும். எப்போ ஓடும்னா நம்ம விசுவாசித்து எடுக்கும் போது ஓடும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட எழும்புகிறவர்களாய் எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியணும். அப்ப நான் இந்த வார்த்தைகளை எல்லாம் தெரிஞ்சு நான் ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு. எங்க எடுத்தாரு? யோவான் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பார்த்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பான்னு எடுத்தாரு. ஏன் எடுத்தாரு? நமக்கு முன்மாதிரியே காட்டும்படியா. இயேசு பரிசுத்தர், ஆனா நம்ம அப்படி கிடையாது. அவர் நமக்காக நமக்கு அதை காட்டினார். நம்ம இப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும் என்பதிலே ஒரு வழிமுறையை காட்டினார். ஆனா நம்ம இங்க வசனம் சொல்லுது, ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அடுத்த வசனம் பாருங்களேன், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. பாத்தீங்களா? நம்மகிட்ட பாவம் இருந்துச்சு, மாம்ச விருத்த சேதனம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம்னு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு. அது ரெண்டுமே நம்ம பண்ணல. இதனால நம்ம மரித்தவர்களா இருந்தோம். இப்ப மரித்தவர்களாக இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பிக்கிறார். அதுதான் ஞானஸ்நானம். மரித்து கிடக்கிற நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஞானஸ்நானத்துக்கு அர்த்தமே தெரியாததுனால, ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கள்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. நான் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எடுத்தேன். ஏன்னா தெரியல. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? பாவங்களினாலேயும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து இருக்கா. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது தான் இந்த ஞானஸ்நானம். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது தான் ஞானஸ்நானம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வராங்க. அப்ப கணவன் சொல்றாரு, நீலாம் இப்பதான் பைபிள் படிக்கிற, நான் 4 வயசுல இருந்து சர்ச்சுக்கு போறேன். எப்படி 4 வயசுல இருந்து சர்ச்சுக்கு போறேன்னா, அதுக்கு அந்த மனைவி சொல்றாங்களா, 4 வயசுல இருந்து நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச இயேசுவை குறிச்சு கூட உங்களுக்கு தெரியலையேன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையே.
இயேசுவை குறித்து தெரிய வேண்டும், நமக்கு ஆண்டவரை குறித்து நாம் அறிய வேண்டும்னா அதுக்கு ஒரே வழி இந்த பைபிள் தான். வேற எந்த விதத்திலையும் நம்ம அறிய முடியாது. நம்முடைய சுயத்தினாலேயோ இல்லை நம்முடைய ஞானத்தினாலேயோ பரலோக தேவனை அறிகிறதற்கு சாத்தியமே கிடையாது. அவரை பற்றி தெரியணும், ஞானஸ்தானம்னா என்ன, ஏன் எடுக்கணும்னு தெரியணும்னா இந்த பைபிள் மட்டும்தான் நமக்கு ஆதாரம். அப்போ நீ 4 வயசுலேருந்து சர்ச்சுக்கு போனா என்ன, நீ 40 வருஷமா சர்ச்சுக்கு போனா என்ன, பைபிள் தெரியலன்னா எப்படிங்க? பைபிளில் என்ன எழுதி இருக்கிறது என்பது தெரியாமையே ஞானஸ்தானம் எல்லாரும் எடுக்கணுமா? அது கிறிஸ்துவங்களுக்குள்ள சர்ச்சுக்கு போயிட்டாலே ஞானஸ்தானம் எடுத்துடணுமா? அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள போயிடுறோம் நிறைய பேர். அதுக்குரிய அர்த்தமே தெரியாம போய் எடுக்கணும். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிலிருந்து எழுந்த அவருடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாய், அவரோடு கூட உயிர்ப்பித்தவர்களாய் இருக்கணும். நம்ம அவரோடு கூட நம்மளை எழுப்பிட்டாரு, எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களில் நம்மளை உட்கார வச்சுட்டார். இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த சத்தியம் தெரியாமல் அநேகர் எடுக்கிறபடியினால்தான் அவர்களுக்கு நம்ம எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்கலைனாலும் ஒண்ணுதான், என்னவோ பாஸ்ட் சொல்லிட்டாரு நாங்களும் எடுத்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றோம், அதுல போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்க கேளுங்களேன், ஏன் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேளுங்களேன். என்னவோ பாஸ்ட் கொடுத்தாரு, ஒன்றும் புரியல எனக்கு, ஏன் எடுக்க சொன்னாருன்னே தெரியல, அது ஒரு கட்டளையா, அந்த கட்டளையின்படி நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். அப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம். என்ன விசுவாசம்? நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த செயலின்படியே நான் அவரை விசுவாசிக்கிறதுனாலே நானும் அவரோடு கூட எழுந்து பாவத்திற்கு மரித்து விட்டேன். பழைய மனிதன் செத்து விட்டான், புதிய மனிதனாய் தேவன் என்னை மாற்றி விட்டார் என்ற விசுவாசம் வரும்போதுதான் நான் ரட்சிக்கப்படுகிறேன்னே அர்த்தம். அது வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா என்பதே நமக்கு தெரியாது. அப்ப நான் பாவத்திற்கு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நான் எழணும். விசுவாசியாமல் இருக்கிறவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அவ்வளவுதான், தண்டனை தான். அப்ப விசுவாசிச்சாதான் அந்த ஞானஸ்நானத்துக்கு அர்த்தமே. அதனாலதான் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பின்வாங்கி போய் என்ன பண்ணிட்டாங்க, பழைய பாவங்களுக்குள்ள திரும்ப போறாங்க. ஏன்னா அவங்க ஏன் எடுத்தாங்கன்னே அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எடுத்தா நம்ம என்ன விசுவாசிச்சு எடுக்கணும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட மரித்தோரிலிருந்து எழுந்த செயலின்படியே பரலோக பிதாவினுடைய வல்லமை எப்படி அந்த சரீரத்திற்குள்ளே இறங்கி அவரை உயிர்ப்பித்ததோ அது போல நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் உயிர்ப்பிக்கிறவர். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஞானஸ்நானம்னா என்ன. அப்ப நம்ம எடுத்ததுக்கு நம்மளுக்கே தெரியாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இவ்வளவு நாள் எனக்கு தெரியல, நானும் எல்லாரும் எடுத்துட்டாங்கன்னு நானும் எடுத்துட்டேன், இப்பதான்ப்பா தெரியுது என்னை உயிர்ப்பிச்சிருக்கீங்க, இப்பதான்ப்பா தெரியுது என்னை பாவங்களினாலேயும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் இருந்த என்னை என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். என் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அதற்குரியதான அந்த உடன்படிக்கை, அந்த அறிகுறி தான் அந்த ஞானஸ்நானம் என்ற ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் வைத்தார். அதுதான் ஞானஸ்நானம். அதைத்தான் இங்க மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஞானஸ்நானம் என்றாலே என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே இந்த வல்லமை எங்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இதற்குரிய தெளிவை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, இதற்குரிய தெளிவு, இவ்வளவு நாள் எங்களுக்கு ஞானஸ்தானம் ஏதாவது எடுக்கிறாங்க, என்னவோ சர்ச்சுக்கு போயிட்டாலே ஞானஸ்தானம் எடுன்றாங்க, சரி வரிசையில் நின்று நம்மளும் முக்கிய எழுந்து வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். வாழ்க்கை மாறி இருக்கா? விசுவாசிச்சிருக்கோமா ஆண்டவரை? அவர் என்ன செய்திருக்கிறார் எனக்குள்ளன்றது விசுவாசம் வந்திருக்கா? நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோமானா தெரியாது. தெரியாமலேயே கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு அதை நமக்கு என்ன பண்ணி இருக்கிறார்?
ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஞானஸ்நானம் என்றால் என்ன என்று. அப்படி எடுத்தவர்களால தான் சில காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும்னு பார்ப்போமா? என்னப்பா ஏதோ போட்டுட்டு இருக்க, என்ன நடக்கும்னு பார்ப்போமா? அப்படி எடுத்தவர்களால தான் சில காரியங்கள் நடக்கும். 17வது வசனம் பாருங்க. உட்காந்து வேற ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன இருக்கா? மார்க் 16:17. இப்ப இப்படி ஆண்டவரிடத்துல இப்படி நம்ம ஒப்பு கொடுத்து இப்படி ஞானஸ்நானம் எடுத்து அவருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்பட்டு அப்படி விசுவாசத்தில் நிலைத்திருந்தால்தான் அடுத்த வசனம் நிறைவேறும். என்ன நிறைவேறும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இப்ப நான் விசுவாசம் உள்ளவனாகி அப்ப நான் என்ன, எப்படி ஞானஸ்நானம்னா என்ன, ஏன் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுத்ததுனால எனக்கு என்ன கர்த்தர் செய்திருக்காரு, என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு, நான் அதை நம்பி நான் போய் அந்த தண்ணிக்குள்ள முங்கி நான் எழுந்திருக்கிறேனா, அப்படி என்பதிலே நான் உறுதியாய் இருப்பேனானால் இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நடக்குமா? அப்படி எடுத்திருந்தா இந்த அடையாளங்கள் நடக்கும். என்ன அடையாளம்? அப்ப அந்த அடையாளம் தெரியுமா? அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் இந்த அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கும். என்ன அடையாளம்? விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இப்ப நான் விசுவாசித்து நான் எடுத்தேன் அப்படின்னா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசை துரத்துவோம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்க பிசாசை துரத்துவோம். அவ எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஏன் நடக்கலன்னு பார்த்தா ஞானஸ்நானத்திலே ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா ஞானஸ்நானனாலே என்னன்னு தெரியாம எடுத்துறோம். அதனாலதான் கீழே இருக்கிற வசனங்கள் நிறைவேறல. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அடுத்தது என்ன சொன்னாரு? நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிப்பாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்ப சர்ப்பம் ஓடுது ரோட்ல, அதை போய் கையில பிடிச்சிட்டு வர்றதுதான் அது கிடையாது. இது ஒரு சாத்தான், இது ஒரு பிசாசு. இந்த பிசாசை எடுத்து வெளியே துரத்துறது, இந்த பிசாசுகளை வெளியே எடுக்கிறது. அதனாலதான் வீடுகளுக்கு போனா ஒன்று செய்வேன். என்னன்னா, ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி அவங்களுக்கு அந்த தண்ணியை கொடுப்பேன். என்னன்னா, அது இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி கொடுப்பேன். அதை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த சர்ப்பங்களை எடுப்பீர்கள்னு இருக்குல்ல, இந்த வசனம் அங்க நிறைவேறும். இந்த வார்த்தை அங்க நிறைவேறும். இயேசுவின் ரத்தம் உள்ள போகும்போது இந்த பிசாசு வெளியே போகும். இந்த சர்ப்பங்களை எடுப்பீர்கள்னு ஒரு வரி இருக்குல்ல, அது வெளியே போகும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது அப்படின்னா போய் விஷ பாட்டில் எடுத்து குடிச்சா சேதப்படுத்தாதா? அப்படிலாம் ஆண்டவரை பரிச்சை பார்க்க கூடாது. நம்மளையும் அறியாமல் ஏதாவது நமக்கு விரோதமாய் செயல்படுத்தி ஏதாவது நமக்கு விரோதமாய் செய்திருப்பார்களானால் அது நம்மளை சேதப்படுத்தாது. அது நம்மளை ஒண்ணுமே தாக்காது. நமக்கு நல்லது மாதிரியே செய்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை அழிக்கணும்னு சொல்லி சில காரியங்களை செய்வாங்க. அது சேதப்படுத்தாதுன்றார். அது கூட நம்மளை தாக்காதுங்கிறார். ஏன்னா நம்ம விசுவாசம் எங்க இருக்குதுன்னா ஞானஸ்நானத்திலே ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அங்க நம்ம தொடங்காததுனாலதான் இங்க முடிய மாட்டேங்குது. தொடக்கம் அங்கேயே வந்துடணும். அடுத்தது என்ன போட்டிருக்குது? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள்.
ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு நோய் இருக்குதுன்னா அவங்க மேலே கை வைப்பாங்க, கை வச்சு ஜெபிப்பாங்க. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இருக்கா? அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்போ இந்த ஞான ஸ்நானத்தில் நான் விசுவாசித்து அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சு எடுத்து நான் அர்ப்பணித்து நான் ஆண்டவருக்குள்ள ஸ்டெப் எடுத்து உள்ளே வந்துட்டேன்னா கீழே இருக்க வசனங்கள்லாம் நிறைவேறியே தீரும். எனக்கு ஞான ஸ்நானத்திலே என்னன்னு தெரியல, என்னை எங்கேயோ ஒரு இடத்துல பாஸ்டோ யாரோ எடுங்க யார் இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கல கை தூக்குங்க, இந்த மாதத்தில் எடுத்துடணும், இந்த மாதத்தில் என்ன பண்ணுறோம் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், ஒரு 10 பேராவது ஒன்றா சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி போய் எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே இவ்வளவு நாள் எனக்கு ஞானஸ்தானம் பற்றியே தெரில, அதனால தான் கீழே இருக்க அவசரமெல்லாம் நிறைவேறலை. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் எடுத்துட்டேன். ஆனால் ஏன் எடுத்தேன்னு எனக்கே தெரில. எல்லாரும் சொன்னாங்க எடுங்க எடுத்தாதான் பேய் ஓடும் பிசாசு ஓடுன்னாங்க. நானும் போய் எடுத்துக்கிட்டேன். பேயும் ஓடலை பிசாசும் ஓடலை ஆண்டவரே, எல்லாமே இருக்குது வீட்டில். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஞானஸ்தானம் என்றால் என்ன, அதை எப்படி நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தவர்களாக இருந்த என்னை எப்படி உயிர்ப்பித்து அவரோடு கூட என்னை எப்படி எழுப்பி அவரை உயிர்ப்பித்தது போல என்னையும் சேர்த்து உயிர்ப்பித்து அவர் மரித்ததே எனக்காக தான், என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் மரித்தாரு. அந்த மரணத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது. நல்லா கவனிங்க, சில வரிகளை நான் சொல்லுவேன், அது கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. எனக்கும் அதில் பங்கு இருக்கிறது. என்ன பங்கு இருக்கிறது? அவர் மரணத்தில் எனக்கு பங்கு இருக்கு. என் பாவங்களுக்காக தானே அவர் அங்கே தொங்குனாரு. அவர் எனக்காக தானே மறுபடியும் எழுந்தாரு. பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறாருல்ல. அப்போ அவரோடு கூட நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது போல நான் இந்த பாவ சரீரத்தை என்ன பண்ணுகிறேன், அந்த தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டு புது மனிதனாய் வெளியே வந்திருக்கிறேன் என்ற விசுவாசம் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிருச்சுன்னா, இந்த 17லேருந்து படித்தோம் பாருங்க வசனம், இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தோம். அப்போ பிரச்சனை அங்கே ஞானஸ்தானத்தில் தொடங்குது. தொடக்கம் அங்கே இருக்கிறதுனால தான் கீழே இருக்கிறது வரல. நல்லா தான் சிஸ்டர் வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்வாங்கி போயிட்டாங்க. போனதுக்கு காரணம் அதுதான். ஏசுனா ஏன், யார், அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க சொன்னார், அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏசு ஞானஸ்நானம் கொடுத்ததுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எண்ணத்தில் மாற்றம் வந்திருக்குது. அதை நம்ம எப்படி விசுவாசிக்கணும், அதை எப்படி விசுவாசித்து அந்த கீழே இருக்க வசனம்லாம் வரும் அப்படின்றதே நமக்கு தெரில. அதனால தான் நம்மளால் இந்த கீழே இருக்க வசனங்கள்லாம் நிறைவேறலை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள். அப்பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள். அப்படிதான் நிறைய பேர் சுகம் அடையிறாங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தொடக்கத்திலேயே எனக்கு என்ன தெரியல, எனக்கு சரியான சத்தியம் தெரியல. ஆரம்பமே நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே எனக்கு தெரியலப்பா. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, இந்த 17லேருந்து எனக்கு நடக்கணும்ப்பா. அங்கே விசுவாசிச்சு நான் ஞானஸ்தானம் கரெக்டாக எடுத்திருந்தேன்னா இந்த வசனங்கள் நிறைவேறணும் இல்லைப்பா. அதுதான் அடையாளம். அடையாளம்னா என்னங்க? அடையாளம், இப்போ நான் படிக்கிறேன், நான் படித்து முடித்தோடனே எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு என்னது? அடையாளம். அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டில் தான் நான் படித்தது, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் படித்தது எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டில் அடங்கிருதா? இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நான் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். அப்போ அந்த சர்டிஃபிகேட் பார்க்குறாங்க, நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், நான் டிஸ்டிங்ஷனா இல்லை நான் ஆவரேஜுக்கும் கீழே இருக்கேனா அப்படின்றத அதில் கால்குலேட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கீங்க,
அதனால உங்களுக்கு இந்த வேலை இல்லை. உங்களை விட நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, நல்ல ஹை போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, அவங்கள நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, அவங்களுடைய படிப்பு வந்து இன்னும் நல்லா இருக்கு, அதனால நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய எல்லாமே எங்கே அடங்கிடுது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டில் அடங்கிடுது. அது போலதான் இந்த ஞானஸ்நானத்திலேயே எல்லாமே ஆண்டவர் கொண்டு வராரு. அப்போ அதை நான் என்ன பண்ணலை, சரியா எனக்கு தெரியல. தெரியாததுனால என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ நான் படித்தது ஒன்றுமே தெரியலை, நான் வேலையில் கொண்டு போய் என்னை உட்கார வைக்கிறாங்கன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன்? கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்கேன், ஆனால் கம்ப்யூட்டர் பற்றியே தெரில. படித்தது என்னவோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், ஆனால் ஒரு வரி கூட கம்ப்யூட்டர் பற்றி தெரில. உள்ளே ஆன் பண்ணவும் தெரியல, உள்ளே போகவும் தெரியல, அவங்க கொடுக்குற எந்த ஒரு இதுவும் என்னால் அதில் போய் கால்குலேட் பண்ணி எடுக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் படிச்சிங்களா இல்லையா, அப்போ சர்டிஃபிகேட் எப்படி வந்துச்சு? அதுதான் பிரச்சனை. நான் அதை எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமோ அது சொல்கிறேன். இப்போ நான் நல்லா படித்ததுக்கு என்னங்க அர்த்தம்? இப்போ நான் நல்லா இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்றதுக்கு என்ன அர்த்தம்? போய் வேலையில் உட்கார வச்சோன்னே எனக்கு படித்ததெல்லாம் என்ன வரும்? உடனே ஞாபகம் வரும். அந்த காரியங்கள் எல்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணுவேன், அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செய்வேன். அப்போ அவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பரவாயில்ல நீங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அதே தான் பிரச்சனை. இந்த சத்தியம் சரியாக தெரியாததுனால தான் இந்த பின்னாடி இருக்கிற வசனம்லாம் நம்ம மூலியமா அடையாளம் என்பது அந்த சர்டிஃபிகேட் மாதிரி. அந்த அடையாளம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல, அதை அப்ளை பண்ண தெரியல, அதை எப்படி நம்ம கொண்டு வரணுன்றது தெரியல. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இன்றைக்கு ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை முதலாவது எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். மோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட பழைய மனுஷன் அந்த தண்ணியிலேயே விட்டாச்சு, எழுந்திருக்கும் போது புது மனிதனாக எழுந்திருந்திருக்கிறார். அந்த மனிதனை கொண்டுதான் இந்த அடையாளங்கள் நிறைவேறுகிறது. அப்ப எங்கேயோ எனக்கு அதை பத்தின அறிவு ஞானம் இல்லை, யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி எடுன்னு சொல்லி எடுக்க வச்சதுனாலதான்ப்பா நான் இன்னைக்கு பின்வாங்கி நிற்கிறேன். இன்னைக்கு நான் அதற்குரிய அடையாளம் உள்ளவளாய் நான் மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒன்னே ஒன்று கேளுங்க, ஆண்டவரே நான் அடையாளம் உள்ளவளாய் இருக்கணும். ஆண்டவரே உமக்காக நான் ஒரு சைன் அண்ட் வண்டர் மாதிரி இருக்கணும். ஆண்டவரே என்னை பார்த்தாலே ஒரு அடையாளம் தெரியணும். ஆண்டவரே இவங்க விசுவாசி அப்படின்ற அடையாளம் தெரியணும். எல்லாரும் உலகத்துல இருக்கிறாங்க, ஆனா நம்ம வித்தியாசமா இருக்கணும்ல. அப்ப அந்த அடையாளம் தெரியணும்ல. அந்த அடையாளம் உள்ளவர்களாய் நம்ம மாறணும். அந்த அடையாளம் உள்ளவர்களாய் என்னை மாற்றும் அப்பா. இந்த ஜபக்குடுகையில வந்து ஒவ்வொருவரையும் மாற்றும், எங்களை மாற்றும், என்னை மாற்றும், என்னை ஒரு அடையாளம் உள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன போட்டிருக்கா. அந்த அடையாளம் அதுதான் அந்த சர்டிஃபிகேட் மாதிரி. நான் படித்ததுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரே சர்டிஃபிகேட்டில் அடங்கிருச்சு. நான் ஒவ்வொரு நாளும் போனது, நான் ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட்டது, நான் ஒவ்வொரு நாள் எக்ஸாம் எழுதுனது, நான் ஒவ்வொரு நாளும் எல்லாம் பண்ணது எல்லாமே அந்த நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் இன்றைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்களா, நீங்கள் இன்றைக்கெல்லாம் காலேஜ் போனீங்களான்னா கேட்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனே சாங்ஷன் பண்ணுவாங்க, வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அதுதான் அந்த அடையாளம். அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் இதுவரை எதெல்லாம் தெரியாமல் இருந்தோமோ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கு. எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நீங்க விசுவாசி என்றால் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை தான் தேவன் கீழே சொல்றார், இதெல்லாம் நடக்கும். உன்கிட்ட அடையாளம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். அப்ப நீ வேலைக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா உடனே கட அந்த காரியங்களை எல்லாம் நம்ம எப்படி வேகமா செய்ய ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் தெரியாம வேணா இருக்கலாம், அதை வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி ஆரம்பத்திலேருந்து A to Z சொல்லி தரணும்னா அவங்களே வெக்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப அந்த அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இதை பற்றின அறிவை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த ஜப கொடுகையில் இருக்க ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கீங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென்.